பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை மீண்டும் பிறவி வரலாற்றை தொடர்கிறார். ஆண்டுகள் தோறும் அடைந்தவக் காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும், காலை மலமொடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் அப்படின்னு பாடுறார். குழந்தை ஆண்டுகள் தோறும் அப்படின்னு சொன்னா கூட குழந்தை பிறந்த ஒரு வருஷத்தை தான் அவர் இங்க எம்பசைஸ் பண்றார். ஆண்டுகள் தோறும் அப்படின்னு சொன்னாலும் முதலாம் ஆண்டுல அந்த குழந்தை பிறந்ததுன்னு நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, பால் ஊட்டணும், குளிக்க ஊற்றணும், தூக்கிக்கணும், அதை அழகாக படுக்க வைத்து தூங்க வைக்கணும். இப்படி பல செயல்கள் செய்யும் பொழுது நிறைய ஆபத்துகள் ஏற்பட வழி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக குழந்தைய தூக்கணும். பால் ஊட்டும்போது ஜாக்கிரதையாக குழந்தைக்கு பால் ஊட்டணும். தூக்கும்போது உரம் விழாமல் தூக்கணும். விக்குதா, தும்முதா, புறையறதா இதெல்லாம் பார்த்து ஆபத்து ஏற்படாமல் குழந்தைகளை வளர்க்கணும். அதுலேயும் அந்த குழந்தை தப்பி பிழைக்குது அப்படிங்கிறார். அப்புறம் காலையில் எழுந்த உடனே குழந்தைக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குதா, ஒழுங்காக சிறுநீர் கழிக்குதா, பசியால் அழுகுதா, இல்லை ஏதாவது எறும்பு கடிச்சு அழுகுதா அப்படின்னு. அப்புறம் குழந்தை தூக்கம் வரலன்னா ரொம்ப அழும். குழந்தைக்கு தூங்க தெரியாது. அதனால தான் தூளிலெல்லாம் போட்டு தாலாட்டெல்லாம் பாடி காற்று நல்லா வருதான்னு பார்த்து, குளிராமல் இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தைய ரொம்ப பாராட்டி சீராட்டி தாலாட்டி பாலூட்டி வளர்க்குறாங்க இல்லையா? அப்படி வளர்க்கும்போது நிறைய வகையான ஆபத்துகளும் துன்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலெல்லாம் தப்பி பிழைக்குது குழந்தை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறது யாத்திரை பிழைத்தும் அப்படின்னு பாடுறார். யாத்திரை பிழைத்தும்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வண்டி கட்டிட்டு போவாங்க, பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். இப்படியெல்லாம் போகும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையானதுன்னு ஒரு தாய் நிறைய எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்காக துண்டு எடுத்து வச்சுக்கணும், பால் எடுத்து வச்சுக்கணும், தண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதுக்கு டயப்பர் எடுத்து வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னா எந்த நேரத்தில் பால் குடிக்கும், எந்த நேரத்தில் கொஞ்சம் சாலிடாக சாப்பிடும், அது மாதிரி அதுக்கு தொடச்சி விடுறதுக்கு என்ன ட்ரெஸ் என்ன அதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த குழந்தைக்குங்கிறது ஒரு தனியாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது சொட்டு மருந்து, அதுக்கு ஏதாவது சளி பிடிச்சிச்சின்னா கொடுக்கறதுக்கு மருந்து, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தாய் எடுத்துகிட்டு போகணும். இப்படி எடுத்துகிட்டு போகும்போது கூட ஆபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, துன்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட யாத்திரை பிழைத்தும் முதலேருந்தெல்லாம் குழந்தை பிழைக்குது, அப்புறம் குழந்தை வளருது. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார் மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சு அற நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து ஏய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் அப்படின்னு பாடுறார். இங்க ஆண்கள் காளை பருவத்தை, இளைஞர் பருவத்தை அடையும் பொழுது ஏற்படுகிற துன்பத்தை தான் அவர் சொல்றார். அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, பருவத்துக்கு வந்துடுறாங்க இளைஞர்கள், ஒரு காளையர் பருவத்தை அடைகிறார்கள். அப்ப அவங்களுக்கே இருக்கிற ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் போகும் இல்லையா? அப்ப அவங்க பெண்களை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள் இல்லையா? அதை பத்தி தான் இங்க மென்ஷன் பண்றார். பெண்கள் அழகா கரிய கூந்தலோட இருக்காங்க, சிவந்த வாயோட இருக்காங்க, இதழ்களோட, பற்கள் அப்படியே வெள்ளை வெளேர்னு மின்னுது, கார்காலத்து ஆண்மயிலை போல அழகான சாயலை கொண்டு உள்ளார்கள். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமும் இங்கே மென்ஷன் பண்ணுறார். அவங்க ரொம்ப அழகிய இடைகளோடையும் அழகான மார்பகங்களோடையும் இளமை மிக்க முலையினுடையும் இருக்கிற பெண்களின் கூரிய கண்களில் சூறை காற்றுக்கு தப்பியும் அப்படின்னு பாடுறார். அவ்வளோ அழகா இருக்காங்க பெண்கள்லாம்.
மங்கையெல்லாம் மயக்கும் விதத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள்லேருந்து காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஆண்கள் மற்ற துன்பங்கள்ல கூட பசி, தாகம் இதுலேருந்துலாம் கூட ஈஸியா தப்பிச்சிடலாம். எதோட ஒப்புவிக்கும்போது, எதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, பெண்களுடைய கண்கள்லேருந்து தப்பிக்கிறது. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல் வரம்பு ஆய பல துறை பிழைத்தும் அப்படின்னு பாடுறார். இந்த உலகத்துல நிறைய துறைகள் இருக்கு. பெரும் துறை பரப்பினுள் அப்படின்னா, இந்த துறைகள் அப்படின்னு சொல்றது எதுன்னா டிபார்ட்மெண்ட். ஒருத்தங்க ஒன்று ஆகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? சில பேர் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறோம், சில பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம், சில பேர் பிஸ்னஸ் பீப்புள் ஆகணும்னு ஆசைப்படுறோம். இப்படி எந்த துறை தனக்கான குறிக்கோள் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆசைப்பட்ட அந்த துறையில் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு அப்பவே பாடியிருக்கார். மாணிக்கவாசக பெருந்தகை சொல்றார், கல்வி என்னும் பெரும் கடலிலிருந்து தப்பியுங்கிறார். கல்விங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை, அது பெரும் கடல், அதுலேருந்து தப்புறதும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல தான் நாம சொல்றோம், உனக்கு பிடிச்சதா பார்த்து சேர்ந்துக்கோ, உன்னுடைய பேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பாரு, அதை சேர்ந்துக்கோ, அடுத்தவங்க கம்பல் பண்றாங்கன்னு சேராதன்றாங்க. அது அவர் அப்பவே சொல்றாரு. கல்வி என்னும் கடலினின்று தப்பியும் அப்படின்னா, இன்னொன்று கல்வியை அதிகமாக கற்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு பேராசை தான். அதிகமாக கற்கிறவங்களுக்கு கூட ஆபத்துகள் நேரும். அதை ஆங்கிலத்தில் கூட ஒரு நாடகத்தில் எழுதியிருப்பார் கிறிஸ்டோபர் மார்லோன்னு. அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் அப்படின்னா, தீர்க்க முடியாத கல்வியில் இருக்கிற அறிவில் இருக்கிற தாகம் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்வார். அதுவும் சில நேரங்களில் என்ன ஆகிடும், நமக்கு கர்வத்தை கொண்டு வந்துவிடும். அதனால அதுலேருந்து தப்பிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுங்கிறதுலேருந்து பார்த்து அதை கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா அது கஷ்டம் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, செல்வம் என்ற பெயருடைய பெரும் துன்பத்திலிருந்து பிழைத்துங்கிறார். செல்வத்தை துன்பம்ங்கிறார். பணம் வர வர பாவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு மேலே செல்வம் வந்தால் அது பலவிதமான ஆபத்துகளை ஈட்டும். அதனால இவர் என்ன சொல்கிறாரு, செல்வம் நிறையா இருந்ததுன்னா அந்த பெருந்துன்பத்திலேருந்து காப்பாற்றணும், அதுவும் கஷ்டம், அதில் இருந்தாலும் பிழைத்து அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, தரித்திரம் என்று சொல்லப்படும் கொடிய விடத்திலிருந்து தப்புவித்துங்கிறார். இது தரித்திரம் அப்படின்னா வறுமை தான். கொடிது கொடிது வறுமை கொடிது இல்லையா? அதனால் வறுமையிலேருந்து காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிகமான செல்வம் இருந்தாலும் கஷ்டம்தான், ஆனால் செல்வமே இல்லைன்னாலும் அது கஷ்டம்தான். அது ரொம்ப கஷ்டம். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது நம்மளை ஒரு பித்து பிடிக்கிற மாதிரி, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆக்கிடும். அதுலேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பணக்காரங்களுக்கே ஒரு கர்வம் வந்துடும். அதுலேருந்து ரொம்ப கஷ்டம், அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பணம் சம்பாதிக்கும் போது எந்த வழியில் சம்பாதிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நேர்மையான வழிகளில் அறவழியில் பொருளை ஈட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும்னா, மதம் பிடிச்ச யானை இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் எதிரில் வர எல்லாத்தையும் அழிச்சிடும். அதே மாதிரி தான் நான் பணக்காரன் ஆகணும், இந்த பணத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும், இந்த பணத்தை நான் விடக்கூடாதுன்னு பணம் ஒரு அளவுக்கு மேலே போகும் பொழுது அவன் அந்த பணத்தின் மேலே உன்மத்தம் ஆகி விடுகிறான்னு சொல்கிறார். உன்மத்தம்னா பைத்தியம் ஆயிடுறது. பாரதியார் கூட சின்னஞ்சிறு கிளியை பாட்டில் சொல்வார், குழந்தைய பாட்டு பாடும்பொழுது, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி அப்படின்னு. குழந்தையை தூக்கும்போது அப்படியே அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கும்,
ஆஹா என்னோட குழந்தை, என்னோட பேர குழந்தை அப்படின்னு தூக்கும்போது உன்மத்தமாகுதடின்னா பைத்தியம் பிடிக்கிறது. அது அழகான பேர் ஆனந்தத்துக்கு சொல்வார் பாரதியார். இங்க மாணிக்கவாசக பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, பணம்ங்கிறது தேவைக்கு மேல வரும்பொழுது, அதன் மேல நமக்கு வெறி பிடிச்சிடுது. மதம் பிடித்த யானை போல் நாம் அந்த பணத்தை பயன்படுத்திக்கிறதுக்காகவும், காப்பாத்திக்கிறதுக்காகவும், குறுக்கு வழியில, அறமற்ற வழியில போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு தவறுகள் இழைக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அகங்காரம் கொள்கிறார்கள். வெறி பிடித்ததுனால எல்லை மீறி அனைவரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வெறி மிகுந்து விடுகிறது. அதனால் செல்வம் துன்பத்தை ஈட்டும். அதனால அந்த செல்வம் என்கிற துன்பத்திலிருந்து காப்பாத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத இங்க சொல்றார். வறுமை அப்படிங்கிறத தரித்திரம்ங்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றார்னா, வறுமையை ஏன் தரித்திரம், செல்வத்தை ஏன் துன்பம் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருந்தகை சொல்வதாக ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட செல்வம் இருக்குங்கிற எண்ணம் அதுதான் ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது தான், நினச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டங்கிறார். செல்வத்தை அல்லல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடியே இதை வறுமையை தரித்திரங்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பட்டினத்தார் மாதிரி, புத்தர் மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, செல்வம் இருந்தும் அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. அது வறுமை அல்லங்கிறார். அது இல்லை இது. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இதை விஷம்ங்கிறார். இந்த வறுமையை விஷம்ங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, நல்குரவு அப்படிங்கிறார். நல்குரவு என்னும் தொல்விடம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, இதை ஜாக்கிரதையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முற்றும் துறந்த முனிவர்களான ஒரு பட்டினத்தாரோ அல்லது வள்ளலாரோ அல்லது விவேகானந்தரோ அவத வறுமைன்னு அவங்க நினைக்கல. ஆனால் நான் வறுமையில் இருக்கேன் அப்படின்னு போகத்தை மேலே மோகம் வைத்திருப்பவர்கள், போகமாக நான் வாழணும், நான் வசதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க வறுமையை அடையும் போது அது அவங்களுக்கு தரித்திரம், அது ரொம்ப கஷ்டம், அந்த சுகத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஏங்குவாங்க. அதுதான் வறுமை. பணம் இல்லாமல் இருப்பது வறுமை அல்ல, அது துறவு. அவங்கெல்லாம் துறந்துட்டாங்க. இது எனக்கு அனுபவிக்கணும்னு நான் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இது வறுமையை இவர் தரித்திரம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இதுக்கு இவர் உதாரணம் கொடுக்குறார். நாய் விட்டுற காசு குலைக்கவா போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த தர்மமற்ற வழியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அந்த வறுமை செய்கிற துன்பம். வறுமை அதிகமாக அதிகமாக எப்படியாவது பிழைச்சா போதும், ஏன்னா அந்த வசதியை நான் அனுபவிக்கணும், இந்த சுகபோகங்களில் மூழ்கி போய் நான் என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த அந்த ஆசை, அந்த பேராசை தவறான வழியில் அது செல்வத்தை ஈட்ட வைத்துவிடும். அதனால் அதிகமாக செல்வம் வைத்திருப்பதும் தேவையில்லாதது, துன்பம் தருவது. பணம் இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருப்பதும் விடம்ங்கிறார். இந்த இடத்துல அவர் விடம்னு ஏன் சொல்கிறாருன்னா, செல்வம் அதிகமாயிட்டா யாரும் சாக மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க, துன்பத்தில் உழண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வறுமை அதிகமானால் அது விடம்ங்கிறாரு. விடம்னா மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா வறுமை அப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்து விடுங்கிறதுனால அவர் விடம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதனால் இப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய பேராபத்துகளிலிருந்தெல்லாம் ஒரு மனிதன் தன்னை காத்து கொண்டு வருகிறான் அப்படிங்கிறதான் இங்கே பாடுறாரு. இறை உணவிற்கு, நம்ம இறை உணர்வு, இறை அனுபவத்திற்கு கல்வி, செல்வம், நல்குரவு இவையெல்லாம் இடையூறுகள் அப்படின்னு பேசுகிறார் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட இறைவனை நாம் சிக்கன பிடிச்சிக்கிட்டா இந்த பற்றுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு துன்பங்கள் நிறைந்ததுங்கிறத ஒன்றொன்னா நமக்கு எடுத்து காட்டிக்கிட்டே வராரு. பற்றுகள் நீக்குவோம், சிவனை பற்றுவோம், அவனருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.